நாமக்கல்லில் ஏடிஎம் கொள்ளையர்களின் கண்டெய்னர் லாரி வாகனங்கள் மீது மோதும் காட்சி வெளியாகியிருக்கிறது. நாமக்கல்லில் ஏடிஎம் கொள்ளையர்களின் கண்டெய்னர் வாகனங்கள் மீது மோதும் காட்சி வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைப்பில் இணைகிறார். ராமச்சந்திரன், தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், வணக்கம். நேற்று காலை திருச்சூரில், கேரள மாநிலம் திருச்சூரிலிருந்து நாமக்கல் மாவட்டம் வழியாக வந்த கண்டெய்னர் லாரி பொதுமக்கள் சாலையோரம் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீதும் இருசக்கர வாகனங்கள் மீதும் மோதி பெரும் விபத்து ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வேகமாக சென்று சேசிங் செய்து பிடித்த காட்சி, சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. வாகனத்தை நிறுத்தாமல் கண்டெய்னர் லாரியை தொடர்ந்து இயக்கி வந்ததும் பின்னால் திருச்செங்கோடு துணை கண்காணிப்பாளர் இமயவர்மன் மற்றும் காவல்துறையினர் 3 வாகனங்களுக்கு மேற்பட்ட வாகனங்களில் பின்தொடர்ந்து அவர்களை விரட்டி சென்ற சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 5 மாநிலங்களில் ஏடிஎம்களை மட்டுமே குறிவைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த இந்த கொள்ளையர்களை நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் கைது செய்து தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு 5 பேரும் கொண்டு வரப்பட்டுள்ளனர். இங்கு குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் தற்போது மருத்துவ பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. மோகன், தங்களின் விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். நாமக்கல்லில் ஏடிஎம் கொள்ளையர்களின் கண்டெய்னர் லாரி வாகனங்கள் மீது மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல்லில் ஏடிஎம் கொள்ளையர்களின் கண்டெய்னர் லாரி வாகனங்கள் மீது மோதும் காட்சி வெளியாகியிருக்கிறது. சாலையில் சென்று கொண்டிருந்த கார், பைக்குகள் மீது லாரி மோதும் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. சாலையில் சென்று கொண்டிருந்த கார், பைக்குகள் மீது லாரி போதும் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், நேற்று கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் நேற்று கண்டெய்னர் லாரி மூலம் தப்பிக்க சென்றபோது அருகாமையில் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனம் மற்றும் கார் மீது கண்டெய்னர் மோதக்கூடிய பதப்பதற்கே வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நேற்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் காவல்துறையினர் அந்த கண்டெய்னர் லாரியை தொலைத்து சென்று பிடிக்க முற்பட்ட போது அப்போது அங்க காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க அந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் அதை முயன்றுள்ளார். அப்பொழுது சாலை அருகே ஓடிக்கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் கார் மீது அந்த கண்டெய்னர் லாரி மோதக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் நேற்று தினம் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 4 நபரையும் தற்பொழுது நாமக்கல் அரசு மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சைக்காக தற்போது காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாமல் மாவட்டம் மற்றும் மாநில எல்லையோர பகுதிகளில் மையமிட்டு இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வரும் நபர்கள் எனவும் காவல்துறை விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கிருஷ்ணகிரியில் ஏற்பட்ட ஏடிஎம் கொள்ளையிலும் இவர்கள் தொடர்புடையவர்கள் என்றும், அதே போல பல்வேறு மாவட்டம் அல்லாமல் மாநில எல்லை ஓர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏடிஎம், அதே போல தனி வீடு உள்ளிட்டவைகளை மையமிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றக்கூடிய கும்பல் எனவும் காவல்துறை விசாரணையில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இவர்கள்
குறிப்பாக இளைஞர்களை மையமாக வைத்து அவர்களுக்கு தனி பட்டறை, அதாவது பயிற்சி பட்டறையும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு எவ்வாறு கொள்ளையடிக்க வேண்டும், அதே போல ஏடிஎம்மில் கொள்ளையடிப்பதற்கு முன்பதாக எவ்வாறு அந்த அலாரம் கருவியை செயலிழக்க வேண்டும் என பல்வேறு பயிற்சிகளை அவர்கள், அதே போல கொள்ளையடிக்க பயன்படுத்தப்படுகின்ற காரை, அதாவது பைலட் காராக அவர்கள் பயன்படுத்துவார்கள் எனவும் காவல்துறை விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டெய்னருக்குள் இருக்கக்கூடிய கார், அதாவது இவர்கள் எந்த பகுதியில் கொள்ளையடிக்க போகிறார்களோ அந்த பகுதிக்கு முன்பதாக இந்த கண்டெய்னர் லாரி நிறுத்தி வைத்து உள்ளே இருக்கக்கூடிய கார் மூலம் அப்பகுதியில் முழுவதும் சுற்றி, அதாவது ரோந்து பண்ணி ஈடுபட்டு எந்த இடத்தில் கொள்ளையடிக்கலாம் என திட்டமிட்டு பிற்பாடு இரவு நேரங்களில் அந்த கொள்ளையை அரங்கேற்றக்கூடிய நபர்கள் எனவும், பிற்பாடு கொள்ளையடிக்கப்பட்ட அதாவது பொருட்கள் மற்றும் அந்த ஆயுதங்கள், கொள்ளையடித்த பணம் உள்ளிட்டவைகளை அந்த காரில் வைத்து கண்டெய்னர் மூலம், அதாவது மாநிலம் விட்டு மாநிலம் இவர்கள் தப்பி செல்வது வழக்கமாக கொண்டிருக்கிறவர்கள் எனவும் விசாரணையில் தெரிய வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கொள்ளை சம்பவத்தில் அடிக்கக்கூடிய அதாவது இந்த பணம் மற்றும் நகை உள்ளிட்டவைகளை இவர்கள் சொந்த தேவைக்காகத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அவர்களுடைய ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இவர்கள் அதாவது நிலம் வாங்குவதற்கோ. இது தொடர்பாக பேசுவதற்காக முன்னாள் டிஎஸ்பி தனஞ்சயன் இணைப்பில் இணைகிறார். நீங்கள் அவருடன் தொடரலாம். ரிட்டையர்டு ஃபிங்கர்பிரிண்ட் எக்ஸ்பர்ட் பேசுறேங்க. வணக்கம். நான் 2005 வந்து பவேரா கேஸ் விஷயமா வட இந்தியா பூரா பை ரோட்ல டிராவல் பண்ண அனுபவத்துல இந்த விஷயங்களை நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த மாதிரி கொள்ளையடிக்கக்கூடிய பணத்தெல்லாம் இவங்க வந்து அவங்க சொந்த தேவைக்கு தான் படத்துல ஒரு லாரி வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பணத்தை பயன்படுத்துவாங்க. இதை தவிர வேற வெளிநாட்டுல முதலீடு பண்ற அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவங்க இன்னும் அந்த அளவுக்குலாம் இவங்க வளரல. அடுத்தது இவங்க இந்த பணத்தை வந்து ஒரு லீகல் ஃபார்முக்கு ஒரு சொந்தமா ஒரு லீகல் டீமே வச்சிருக்கிறாங்க. அதுக்குதான் அந்த பணத்தை பயன்படுத்துறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து இவங்களுடைய அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலும் கிரிமினல்ஸ் எல்லாம் அந்த பெரிய பெரிய லாரி வாங்குறதுல தான் அவங்க குறியா இருப்பாங்க. இந்த லாரி வச்சுட்டு தான் அவங்க வந்து டிராவல் பண்ணி ஃபர்தரா அஃபென்ஸ் பண்றது. இது வரைக்கும் நான் பார்த்த அனுபவத்தை பார்த்தீங்கன்னா இவங்க முழுக்க அவங்க லாரி வருது, அந்த லாரியோட தொடர்பு லாரி வச்சுட்டு பண்றாங்க. அதுல இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த கார் வந்து ஏரியால இருக்குதுன்றது ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி அந்த கண்டெய்னர் லாரி அங்க வந்த உடனே இருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த ஏடிஎம் உடைச்சிட்டு ரொம்ப டெக்னிக்கா இணைப்பில் வந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தனஞ்சயன் சார். சாம்வேல் வினேசர், நீங்க தொடரலாம். மோகன், அதுபோல இந்த வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் தமிழகம் மட்டும் இல்லாமல் எல்லையோரம் இருக்கக்கூடிய வெளி மாநிலங்களை மையமிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் கொள்ளையடிக்கக்கூடிய பணத்தை அவர்களது அதாவது சொந்த ஊருக்கு கொண்டு சென்று அந்த நிலம் மற்றும் அவர்களுக்கு லாரி உள்ளிட்டவைகளை இவர்கள் வாங்குவதற்காகவும் இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் எனவும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேறுவதற்கு முன்பதாக ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே அந்த பகுதியில் முகாமிட்டு இவர்கள் அந்த எந்த பகுதியில் கொள்ளையடிக்க இருக்கிறார்களோ அந்த பகுதியை கண்காணித்து பிற்பாடு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுவார்கள் எனவும், அதே போல இந்த கண்டெய்னர் லாரி மூலம் வரக்கூடிய இந்த கொள்ளையர்கள் தனியாக இருக்கக்கூடிய வீடுகளை மையமாக வைத்து அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்களை தாக்கி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பணம், நகை உள்ளிட்டவைகளை கொள்ளையடிக்கக்கூடிய கும்பலாகவும் இருப்பார்கள் எனவும் அதாவது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது இவர்கள் இந்த மாதிரி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த கொள்ளை சம்பவத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த என்கவுண்டர் நாள் இந்த கொள்ளையர்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியும், அதாவது இது போல கொள்ளை சம்பவத்தை
தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கிறது எனவும் அதாவது சமூக ஆர்வலர் தரப்பிலும் பொதுமக்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சொல்ல வேண்டுமென்றால் இந்த மாதத்தில் மட்டும் இதுவரை தமிழகத்தில் 3 என்கவுண்டர்கள் செய்யப்பட்டிருக்கிறது. கொள்ளை மற்றும் இது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை காவல்துறையினர் சுட்டு பிடிப்பது மற்றும் என்கவுண்டர் செய்யக்கூடிய தமிழகத்தில் தொடர்ந்து அரங்கேறி வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்ற தமிழகத்துக்கு வரக்கூடிய நபர்கள் மீது இது போல காவல்துறையினுடைய நடவடிக்கை பாயும் என்பதால் வருங்காலங்களில் இது போல கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்கலாம் எனவும் தற்போது ஓய்வு பெற்ற டிஎஸ்பி அதாவது நம்மிடம் தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் இந்த தடவியல் நிபுணர்கள் இங்க சேகரிக்கக்கூடிய இந்த பிங்கர் பிரிண்ட் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில டெல்லிக்கு அனுப்பப்பட்டு இது போல எந்தெந்த மாநிலங்களில் இந்த கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது, அதே போல இந்த கொள்ளை சம்பவத்தில் இந்த நபர்களுக்கு வேற யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என இந்த ஆய்வு செய்யக்கூடிய பணியிலும் தற்போது தடவியல் நிபுணர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி சாம்பவேல் எபினேசர். மேலும் இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் இணைக்கிறார். ரியாஸ், தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். அதாவது தமிழகத்திலேயே நேற்று ஒரு உலுக்கிய சம்பவம் என்றால் நேற்று நாமக்கல் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த வடமாநில கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம்களில் ரூபாய் 65 லட்சத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பி கண்டெய்னரில் தப்பி வந்த ஹரியானா கும்பல் நாமக்கல் சேலம் மாவட்ட எல்லையில் போலீசார் சுற்றி வளைத்து நேற்று பிடித்தனர். போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது ஒரு கொள்ளையன் சுட்டுக் கொல்லப்பட்டான். மேலும் ஒருவர் காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார். 5 பேர் துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்தனர். தற்போது இந்த 5 பேரையும் குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக தற்போது கொண்டு வந்துள்ளனர். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும் பரபரப்பு சம்பவமாக நிகழ்ந்தது. சினிமா பாணியில் காவல்துறையினர் துரத்தி சென்று பிடித்து அவர்களை கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே உள்ள எஸ்பிஐ வங்கி 3 ஏடிஎம்களில் நேற்று அதிகாலை 3 மணி முதல் 4 மணிக்குள்ளாக உடைக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்களில் கொள்ளையடித்து அங்கிருந்து கார் மூலமாக தப்பி வந்து கண்டெய்னர் மூலமாக நம்ம இங்கு வருகிற போது காவல்துறையினுடைய வாகனத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த கொள்ளை கும்பல் ஒரு வெள்ளை காரில் முகமூடி அணிந்து 4 பேர் கொண்ட கும்பல் ஏடிஎம் மையத்துக்குள் நுழைந்து கேஸ் கட்டர்களை பயன்படுத்தி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து அந்த கொள்ளையடிக்கப்பட்டன. 3 இடங்களில் ஒரே கும்பல் கைவரிசை காட்டியிருந்து போலீசார் உறுதி செய்த இந்த சம்பவம் அறிந்து திருச்சூர் நகர போலீஸ் கமிஷனர் இளங்கோவன் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் சேர்ந்து உடனடியாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு அனைத்து காவலர்களுக்கும் தற்போது உற்சாகப்படுத்தப்பட்டனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் 65 லட்சம் ரூபாய் மேல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக வங்கி அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த ஏடிஎம் கொள்ளைகளை பிடிக்க கேரளா மாநிலம் முழுவதும் உற்சாகப்படுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு வழியாக தப்பிச்சென்ற போது தமிழ்நாடு போலீசாரும் கேரள போலீசாரும் உற்சாகப்படுத்தப்பட்டு இதன் பேரில் தமிழக எல்லையாக்கக்கூடிய உற்சாகப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக வாகன தடையில் ஈடுபட்டிருக்காங்க. சந்தேகப்படி வரும் அந்த கார் கண்டெய்னர்களை கண்காணித்தார். நேற்று காலை 9 மணி அளவில் கோவையில் இருந்து ஈரோடு பெருந்துறை வழியாக சந்தேகப்படியாக இந்த கண்டெய்னர் வருவதை போலீசார் உறுதிப்படுத்தினர். அந்த கண்டெய்னர் நாமக்கல் வழியாக கர்நாடகா இருப்பதை அறிந்த நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்ட போலீசார் உற்சாகப்படுத்தப்பட்டனர். இந்த கண்டெய்னரை தேடி வந்த நிலையில் பெருந்துறையில் இருந்து நாமக்கல் வழியாக கண்டெய்னர் வருவதை கண்டுபிடித்து அந்த கண்டெய்னரை துரைத்து சென்று மடக்கி பிடித்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல வடமாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர் ஒருவரும் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில் தற்போது 5 பேரும் மருத்துவ பரிசோதனைக்காக தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் அந்த காவல்துறையினர் துரத்தி செல்லும் அந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கண்டெய்னர் லாரி திருச்சூரில் இருந்து கோவை ஈரோடு வழியாக நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதிக்கு வந்தடைந்தது. இதற்காக உஷாராக இருந்து கண்காணித்த போலீசார் அந்த கண்டெய்னரை மடக்கி நிறுத்துவதற்கு முயன்றனர். ஆனால் அந்த அசூர வேகத்தில் வந்த கண்டெய்னர் பறந்துள்ளது. இதனை அடுத்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு விரட்டி சென்று போலீசாரை தாக்கி அந்த கண்டெய்னர் லாரி சங்ககிரி அருகே இருக்கக்கூடிய சன்னியாசிப்பட்டி தடுத்து நிறுத்தினாங்க. அதே நேரத்தில் மின்னல் வேகத்தில் வந்த கண்டெய்னர் 2 கார்கள்
மற்றும் 4 பைக்குகள் மீது மோதியுள்ளது. அதனுடைய சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது. அதனால் அவர்கள் கண்டெய்னரை துரத்த ஆரம்பித்துள்ளனர். ஒரு கட்டத்தில் 5 கிலோமீட்டர் தூரமும் போலீசாரின் கட்டுப்பாட்டை இழந்து திரைப்படங்களை வரக்கூடிய ஆக்ஷன் படங்களை மிஞ்சும் வகையில் அதிரடி சம்பவங்கள் அந்த சிசிடிவி காட்சிகளில் தற்போது பதிவாகியுள்ளது. ஈரோடு சங்ககிரி சாலையில் நடந்த அந்த பகுதி முழுவதுமாகவே பரபரப்பாக காட்சியளித்தது. அதனுடைய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அந்த கண்டெய்னர் லாரியை காவல்துறையினர் துரத்துவதும், அந்த கண்டெய்னர் லாரிகள் கார் மற்றும் பைக்குகள் மீது மோதுவதும், திரைப்படங்களை ஆக்ஷன் படங்களை காணக்கூடிய காட்சிகள் இந்த சிசிடிவி காட்சிகளில் தற்போது பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகளை அப்பகுதி மக்கள் நேரிலேயே பார்த்திருக்கிறார். பள்ளிப்பாளையத்தை சுற்றி வளைத்த போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது அவர்களை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். மேலும் ஒருவர் குண்டு காயத்துடன் சிக்கி தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் முழுவதும் வெப்படை பகுதிகளில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிலேயே ஹரியானா கொள்ளையர்கள் அந்த கண்டெய்னர் லாரி ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த சலீம் கான் என்பவருக்கு சொந்தமானது என காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர் 15 கண்டெய்னர் லாரி வைத்து தொழில் செய்து வருவதாகவும், அந்த 12 கண்டெய்னர்களில் ஒரு கண்டெய்னர் தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் வாடகை விடப்பட்டதும் தெரிய வந்தது. தனியார் நிறுவனத்திலிருந்து அந்த கொள்ளையர்கள் இந்த கண்டெய்னர் லாரி எப்படி வந்தால் என்பது குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த தமிழக காவல்துறையின் இந்த அதிரடியாக விரைந்து செயல்பட்டு இந்த கண்டெய்னர் பிடித்த அந்த கொள்ளையர்களும் பிடித்த சம்பவம் பலரையும் பாராட்டி வந்திருக்காங்க. தற்போது அந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கு. தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்தீன். ஏடிஎம் கொள்ளையர்களின் கண்டெய்னர் லாரி வாகனங்கள் மீது மோதும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது லாரி மோதும் பதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக லாரியை தாறுமாறாக ஓட்டிச் சென்ற கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரளாவில் ஏடிஎம்மில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் நாமக்கல் அருகே அம்மன்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே கண்டெய்னர் லாரியை பிற வாகனங்கள் மீது மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். ஏடிஎம் கொள்ளையர்களின் கண்டெய்னர் லாரி வாகனங்கள் மீது மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது லாரி மோதும் பதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக லாரியை தாறுமாறாக ஓட்டிச் சென்ற கொள்ளையர்களின் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கேரளாவில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் நாமக்கல் பகுதியில் தமிழக போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். தப்பிச் செல்ல முயன்றபோது அவரை காவல்துறையினர் சுட்டு வீழ்த்தினர்.